நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆல்டர்னேட் ஒர்க்கு. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டிகே மாடல் தான் செஞ்சு வச்சுருக்கு. அப்படி இந்த மாடல் ஃபுல்லாகவே பாருங்கள், பிரிண்ட் பண்ணி சைடில் பாருங்கள், ஃபுல்லாகவே எஸ்டிகே மாடல் தான் செஞ்சு வச்சுருக்கு. அப்படி இவர் வந்து பார்த்திங்கன்னா சப்பு பாருங்கள், சப்பு கொஞ்சம் சவுண்ட் எப்படி வருதுன்னு. பாருங்கள், இது வந்து 12 இன்ச்சு சப்பு பாருங்கள், ஃபுல்லாகவே எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து அவனுக்கு வந்து சப்புனுடைய சவுண்டு வந்து கம்மியாக வர மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் என்ன அதிகமாக வேணும். 8 இன்ச்சு சாம்கான் வச்சுருக்காங்களாம். அது என்ன பார்த்தீங்கன்னா, இவர் செட்டு செஞ்சவங்களை ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. இவங்க என்ன அமௌண்ட்டு பேசினாலும் அந்த அமௌண்ட்டு தான் அவங்க செட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து பிரச்சனை தான் இது. என்னாச்சுன்னா, அவங்க 8 இன்ச்சு இது போகணும்னு சொல்லிட்டாங்களாம். 4141 வந்து இதான் பாருங்கள், இந்த 4141 சென்டருக்கும் சப்புக்கும் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து சப்பு பஞ்சிங் கரெக்டாக கிடைக்கல. இப்போ நம்மக்கிட்ட இது வந்திருக்கு செட்டு. இது என்ன ஆல்ட்ரு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மோனோ பண்ணுறோம். இந்த ஐஸை வந்து மோனோ பண்ணிட்டு இந்த ஒரு செக்ஷனை மட்டும் மோனோ பண்ணிடுறோம். மோனோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாட்டேஜ் அதிகமாக வரும். இந்த சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்டு தனியாக ஒரு போர்டு வைக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கு வைக்க போகிறோம் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கு வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன டிரான்சிஸ்டர் போட்டது 20/024 ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக இது வைக்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு தான் வச்சுருக்காங்களாம். 4 இன்ச்சு செட் பண்ணுறோம். 4 இன்ச்சு இதுக்கு வந்து சென்டரை செட் பண்ணிவிட்டு இதை வந்து சப்பை மாற்றுறோம். இந்த ஒரு ஐஸை மட்டும் சப்பை மாற்றுறோம். மீதெல்லாம் வைக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா, அவர் சப்பு பிரிப்பதுன்னா சக்தியில் போட்டிருக்க எப்படி அது மேட்ச் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு மோனோ பண்ணிடலாம். மோனோ பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோனோ பண்ணணும். மோனோ பண்ணுறது பாருங்கள், இந்த ஆடியோ தான். இதை வந்து இப்போ மோனோ பண்ணணும். மோனோ பண்ணணுன்னா பார்த்திங்கன்னா இது வந்து சென்டராகவும் இது சப்பு, இது வந்து சென்டராக பிரிச்சுருக்காங்க. அது அப்போ என்ன பண்ணணும், சப்பு ஒன்று மட்டும் வச்சுட்டு இதை வந்து கிரவுண்ட் பண்ணணும். இந்த ஆடியோ வந்து கிரவுண்ட் பண்ணிட்டு ஃபீட்பேக் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அவ்வளோதான் இதில் இருக்கிற ஒர்க்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 ரெகுலேட்டர் போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒர்க் எந்த குறை சொல்ல முடியாது. அது ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட் தான் அவங்க செஞ்சுருப்பாங்க. அதுவும் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து சப்பு கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வருதுன்னா சப்பு கொஞ்சம் சவுண்டை ஏற்றி கொடுத்துடலாம். அப்போ வந்து இது மோனோ பண்ணும்போது சவுண்டு அதிகமாக வரும். இதில் இருக்கிற ஒர்க் இது தான். இது வந்து நம்ம கண்டிப்பாக சரி. இப்போ அவங்க செட்டு வீட்டில் யூஸ் பண்ணுறதுனா அதிகமாக பாட்டு கேட்குறது போல இருக்குது. க்ளீனாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து மோனோ பண்ணிடலாம். மோனோ பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம், உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சென்டருக்கு வந்து எப்படி கொடுக்குறோம்னா, இந்த இடத்துல வைக்க போகிறோம் போர்டு. இந்த ரேஞ்சில் வச்சு இப்படி ஃபிட் பண்ணிட்டா சென்டருக்கு இது ஒர்க் முடிஞ்சிடும். அவ்வளோதான், சென்டர் முடிஞ்சிடும். சென்டர் ஸ்பீக்கர் லைன் எடுத்து அப்படியே கொடுத்துறது தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை சப்பு அப்படி மோனோ பண்ணிடலாம். அது மோனோ பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. இதை நான் உங்களுக்கு எப்படி மோனோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். இப்போ வந்து இது என்ன லைவில் காட்ட முடியாது, நான் உங்களுக்கு செஞ்சுட்டு வந்து வீடியோ காட்டிடுறேன். ஓகேங்களா நண்பர்கள்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோனோ பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த போர்டில் இருக்க எஸ்டிகே மாடலுக்கு வந்து 57K ஓகே. பட்டு வந்து வேறு மாடல்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸு. இந்த எஸ்டிகே மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 57K தான் இருக்கும். அந்த 57K போட்டாச்சு. கெப்பாசிட்டர் ஒன்று போட்டாச்சு. இது கெப்பாசிட்டர் போட்டு வந்து இது இப்படி லாக் பண்ணிடணும். இதை வந்து வச்சு லாக் பண்ணி சால்டர் பண்ணிடணும். சால்டர் பண்ணிவிட்டு நண்பர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் வந்து லாக் பண்ணணும். பாருங்கள், இது வந்து இந்த இடத்துல வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். ஆடியோ இது வந்து இன்புட்டு. இதில் வந்து ஃபீட்பேக் எடுக்கணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் இந்த இடத்துல இருந்து எடுக்கணும் ஃபீட்பேக்கு. இந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு அது வந்து லாக் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோனோ பண்ணியாச்சு. இது மோனோ பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள், இது ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு கெப்பாசிட்டரு. இந்த ஆடியோ எந்த லைனில் இன்புட் கொடுக்குறோங்கன்னா இதில் இருக்கிற ஆடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அவுட்டோர் வந்து இந்த லெஃப்ட்டுக்கான ஆடியோ அவுட்டு இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் ஃபீட்பேக்கு நம்ம எந்த இது வந்து கிரவுண்ட் பண்ணுறாங்களோ அது கொடுக்கணும். நீங்கள் லெஃப்ட் சைடை மாற்றிக்கலாம், ரைட் சைடை மாற்றிக்கலாம், அது எப்படி நிலையை மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக் அவ்வளோதான். ஆடியோ இந்த
இந்த இடத்துல இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் வந்து ஃபீட்பேக்கை கொடுக்கணும். அதே மாதிரி ஆடியோ வந்து இது கிரவுண்ட் பண்ணிக்கிற இந்த இடத்துல வந்து கொடுத்தீங்கன்னா இது எடுத்துகிட்டு வந்து ஃபீட்பேக் இங்கே கொடுக்கணும், மாற்றி கொடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து இங்கே இந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஆடியோ வந்து கிரவுண்ட் ஆகிரும், அவ்வளோதான், வந்து ஒர்க் ஆகாது. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் அவுட்டில் இந்த ஃபீட்பேக் எடுத்துன்னு போயிட்டு இங்கே இன்புட்டாக கொடுக்கும்போது அந்த ஃபீட்பேக்கில் அது வந்து மோனோ ஆகிக்கும், அவ்வளோதான். இப்போ ஃபீட்பேக் வந்து ப்ளஸில் போகும்போது மைனஸ் ஆகும்போது அதுக்கு ரெண்டும் மோனோ ஆகிடும். இப்போ மோனோ ஆகிடுச்சு. இப்போ ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வந்து இந்த போர்டு வந்து செக் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ வந்து போர்டு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் ரெடி பண்ணோம். இப்போ வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் எப்படி ஆர்டர் பண்ணணுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த வந்து கெப்பாசிட்டர் பக்கத்தில் வந்து 56K ரெசிஸ்டன்ஸு. ஆடியோ எந்த இடத்துல இன்புட்டை கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல வந்து எடுத்துக்கணும், ஓகேங்களா. அது வந்து கிரவுண்ட் பண்ணணும். எந்த போர்டு இருந்தாலும் சரி, STK மாடலாக இருந்தாலும் சரி, DT7265 எந்த மாடலாக இருந்தாலும் அதுதான் சரி பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ வந்து மோனோ கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்புக்கு வந்து கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கரகரன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு PF வந்து போட்டிருக்கோம். இந்த PF போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த PF இன்புட் கொடுத்து அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம். PF கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்டு ஸ்மூத்தாக வரும், அதனால் PF இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஒன்று இது வந்து மோனோ பண்ணியாச்சு. 2 அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டர் கொடுத்தாச்சு. இது நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த 4141 ஐசி மாடல் போட்டு நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் ஒரு சென்டர் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 24/024 5A LD கையில் சப்போர்ட் பண்ணோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30/030 மேலே போனால் தான் பிரச்சனை பண்ணோம். அதுக்குள்ளே நல்லா தான் பண்ணோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாருங்கள் சப் எப்படி அடிக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா சப்பு வந்து 12 இன்ச்சு, அவங்க 8 இன்ச்சு வச்சுருக்காங்க. சாம்கான 8 இன்ச்சு வச்சுருக்குன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சவுண்ட் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் இவ்வளோ தான். மற்றபடி எதுவும் செட்டில் வந்து எந்த குறையும் கிடையாது. அவங்க வந்து பென்ட்ரைவ் போர்டு வந்து ஃபால்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 16 GB மெமரி கார்டு போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இதில் பாட்டு வரல. அவங்க பென்ட்ரைவ் போர்டே மாற்ற சொன்னாங்க. செக் பண்ணிக்கலாம். அது வந்து மெமரி கார்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, நல்லா இருக்கிற மெமரி கார்டு USB போர்டு வந்து மாற்றக்கூடாது. அதனால தான் என்னுடைய கருத்து. ஒன்ஸ் செக் பண்ணிடலாம், அந்த மெமரி கார்டை வேறு இதில் போட்டு செக் பண்ணிடலாம். அப்போ போட்டு செக் பண்ணும்போது ஒர்க் ஆகுது இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா இதுதான் ஃபால்ட்டுன்ற போது மாற்றிக்கலாம். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், FM ஒர்க் ஆகுது. அடுத்து இதுல வந்து இன்னொரு முறை இருக்குங்கய்யா, தெளிப்பு முறை இருக்கு. அது பாத்தீங்கன்னா இது வந்து சென்டர் 25 கிராம் கலந்து நம்ம தெளிப்பு செய்யலாம். இப்படி தெளிக்கணும், எலி வெளியே தெளிக்கணும், எப்படி தெளிக்கிறது? இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆரஞ்சு ஸ்பீக்கர் தான். அளவு செய்து 45 நாட்கள் கழித்து அவங்க FM கேட்பாங்க போல. கரெக்டாக இருக்குது FM. பாருங்கள், இதுதான் நம்ம சென்டர் போட்டிருக்கு போர்டு. இதன் மூலமா என்ன நடக்குதுன்னா இது வந்து ரியர் பாருங்கள், நோய் உருவாக்கும் காரணிகளை கட்டுப்படுத்தும் நச்சு பொருளை உருவாக்கி அதன் மூலமா கட்டுப்படுத்த. இது ரியர் பாருங்க, சரௌண்ட் 1 கிலோ பாத்தீங்கன்னா 180 ரூபாங்கிற. இது வந்து ரியர், இது வந்து சரௌண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மெட்டாரைஸும் அனிசோபிலா இது ஒரு பூஞ்சை இதுதான். அதை எப்படி நம்ம பயன்படுத்துறதா? இல்லை, மெட்டாரைஸும் அனிசோபிலா மேல பார்த்தது ரெண்டும் இப்போ வந்து எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. அவன் நம்மளுக்கு வந்து கொடுக்குற வேலையை க்ளீனாக செஞ்சுட்டு இருக்கணும், அதுதான் நம்ம வேலை. ஏன்னா சும்மா தேவையில்லாத பொருளை கண்டதெல்லாம் மாற்றக்கூடாது. அவர்கிட்ட பார்ட்டிக்கிட்ட கேட்டபோது அவர் வந்து சொன்னபடி க்ளீனாக ஒர்க் ஓகே. பட்டு இப்போ வந்து செஞ்சாச்சு. நம்மக்கிட்ட இருக்க போர்டு இது ஒன்று தான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா STK மாடல் 4141 மாடல். இதுக்கும் நம்மக்கிட்ட போர்டு இருக்குது. அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணுவோம், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ரிசல்ட்டு தான் நம்மக்கிட்ட வரும். ரிசல்ட்டு வந்து கரகரன்னு அந்த மாதிரி செய்கிறதில்ல. சப்பு எனக்கு பிடிக்காதுன்னா பாருங்க, ஒரு PF போட்டிருக்கேன். வேணால் அது வந்து கிரவுண்ட் பண்ணால் இன்னும் சவுண்டு குறையும். அது அவர் என்ன சொல்கிறப்ப கேட்டு செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இங்கே வந்து எக்ஸ்ட்ரா சுவிட்ச் இருந்தால் அந்த மாதிரி போட்டு விட்றலாம், அதுவும் இல்லை. மற்றபடி 12 இன்ச்சுக்கு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து ஒர்க்கு முடிஞ்சாச்சு. இது மாதிரி ஏதாவது உங்களுக்கும் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், ஆல்ட்ரு வேணுன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சொல்லியிருந்தபடி வீடியோவில் கேட்டிருந்தபடி லோக்கல் தான் அவர் வீடியோ பார்த்துட்டு சொல்லியிருந்த மாதிரி எனக்கு ஆர்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தபடி அவர் வீடியோ அந்த ஏற்கனவே அந்த செட்டு வீடியோ போட்டிருந்தபடி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ செஞ்சு கொடுத்துட்டோம். இந்த பென்ட்ரைவ் போர்டு மட்டும் கம்ப்ளைண்ட்டு. அது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மெமரி கார்டு போடும்போது ஒர்க் ஆகுதுலன்றபடி மெமரி கார்டு கழட்டி வச்சுருக்கோம் தனியாக. மெமரி கார்டை கழட்டி வச்சுருக்கோம் தனியாக. அது செக் பண்ணி பார்த்துட்டு செட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒர்க் இது வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இது வந்து மோனோ ஸ்டீரியோ போட்டிருந்தாங்க, மோனோ பண்ணாச்சு. இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சாச்சு. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது MSCRD யூடியூப் சேனல் பண்ணாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது சர்வீஸ்னாலையும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், செஞ்சு தரோம்.
பணம் அதிகமாக லேபர் ஆகும் அதெல்லாம் வேணாங்க. வர கொரியர் எங்கள் வெளியிலேருந்து அனுப்புறீங்களா கொரியர் சார்ஜ் மட்டும் தான், லேபர்லாம் அதிகமாக வாங்க மாட்டோம். ஒரு செட்டு செஞ்சால் சர்வீஸே செஞ்சாலையும் ஒரு போர்டு சர்வீஸ் செஞ்சோன்னா அது சின்ன ஒர்க்குன்னா 50 ரூபா வாங்குவேன். இல்லை கொஞ்சம் அதிகமாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துருச்சுன்னா 100 ரூபா லேபர், அதுக்கப்புறம் ஸ்பேர் அவ்வளோதாங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்கள். MSC யூடியூப் சேனல் பண்ணாங்க.